ஆக்ஷன். இந்த உலகத்துல மனுஷனை தவிர மற்ற எல்லா உயிரினத்துக்கும் லைஃப் ரொம்ப சிம்பிள். பிறக்கணும், பிள்ளைய பெற்றணும், செத்தணும், அவ்வளோதான். ஆனால் அந்த மனுஷனுக்கு அது மட்டும் போதாது. ஏன் தெரியுமா? நமக்குலாம் அறிவு ஒன்று கூட இல்லை. நாம நமக்காக தான் வாழ்றோம். நாம செத்துருங்கிற அறிவும் நமக்கு இருக்கு. அதனாலேயே ஒரு நாளும் பயந்து பயந்து செத்து செத்து வாழ்ந்துருக்கோம். இந்த அறிவு நமக்கு வரமா இல்லை இந்த கடவுள் இந்த ஏற்க தந்த சாபமான்னு தெரியல. நான் ஒன்று யோசிச்சேன். இந்த உலகத்துல மனுஷங்க, இந்த மனுஷன் நம்ம இருக்கோம்ல, நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. ஏன் தெரியுமா? நாம இந்த நொடி இல்லைனா கூட இந்த உலகத்துல யாருமே நம்ம மிஸ் பண்ண மாட்டாங்க. எந்த உயிரினமும் நம்ம மிஸ் பண்ணாது. இந்த உலகம் ரொம்ப செழிப்பா அழகா இருக்கும். ஆனா ஒரு சின்ன தேனி அது அழிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வருஷத்துல, எனக்கு கணக்கு தெரியல, பட் கொஞ்சம் வருஷத்துல நம்ம அழிஞ்சிடும். அவ்வளவுதான் நமக்கு ஏற்று. ஆக்சுவலா நல்லா வெத்துங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு வரோம்? நான் பெரிய ராஜா, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு நினைச்சிட்டு வரோம். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கெல்லாம் நான் என் லைஃப்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு உண்மை. இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியும் எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரை முழுசு அடிக்காது. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவானுங்க, அங்க இருக்கிற வளத்தை எடுத்துப்பானுங்க, இனப்பெருக்கம் பண்ணுவானுங்க, அந்த இடத்துல நாசமாக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நொட்டுவானுங்க. ஆனா இதே மாதிரி ஒரு உயிர் இருக்கு இந்த உலகத்துல. வைரஸ். எஸ், we are the virus. இந்த உலகத்தோட வைரஸ். நான் தெரியாம கேட்கிறேன், எவனாச்சு கூட வந்த அக்காவும் தங்கச்சியும் ஜாதிக்காக கொலை பண்ணுவானா? நாம பண்ணுவோம். ஹியூமன் பீயிங்ஸ் நாம பண்ணுவோம். இல்லாத ஒரு விஷயத்துக்காக கொலை பண்ணிட்டு அதுதான் ஆணவ கொலை, கௌரவ கொலை சொல்லிட்டு மாற தட்டி பேசுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷனோட உச்ச கட்ட முட்டாள்தனம் இதாங்க. எனக்குலாம் எதுக்கு நமக்கு இந்த ஆறாவது இருக்கு? நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு இங்க இருக்கிற எல்லா வளத்தையும் எடுத்துக்கிட்டு அழிச்சிட்டு இன்னொரு இடத்துல போய் வீட கட்ட போறோம். எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு பருத்தி போட்டு கூட இருக்கலாமே. ஆனா இதுல ஒரு தீர்வு இருக்கு. ரொம்ப சிம்பிளான தீர்வு தான். ரொம்ப சிம்பிள். என்னன்னா, உச்ச சாத்திக்கிட்டு அது இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, இனப்பெருக்கம் அதை முழுசா நிப்பாட்டிட்டு நம்மளாம் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லி டைனோசர் மாதிரி அழிஞ்சு போயிடும். அதுதான் இது தீர்வு. இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இது ஒரு ட்ராப். லைஃப் இஸ் ட்ராப். இங்க ஒரு பழமையான நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, எல்லாமே மாறிடும். எல்லாமே நம்ம புது இடத்துக்கு போவோமா, அங்க புது மனுஷங்களை பார்ப்போமா, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம லைஃப்ல நம்மளுக்கு கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதாவது புது இடம், புது வேலை, புதுசா கல்யாணம், வீடு வாசல், குழந்தை, லொட்டு லொசுக்குன்னு எல்லாம். இல்ல பெரிய காமெடி என்னன்னா, லைஃப்ல செட்டில். அது எப்படி லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா? எனக்கு தெரியல. எவனாச்சு புயல் காலில் பொருத்திமானா? வாய்ப்பு இல்லை. இந்த லைஃப்ல ஒரே ஒரு செட்டில்மெண்ட் தான், சாவு. இங்க செத்தா மட்டும்தான் செட்டில்மெண்ட். இப்படி சாக போற வாழ்க்கையில எவ்வளவு மூட நம்பிக்கை, எவ்வளவு மூட நம்பிக்கை. என்ன சொல்றது, எல்லாம் முடிச்ச வைக்கி முளை மாதிரி தான் பண்ணிடணும். அப்புறம் சாமி கிட்ட போய் கோயில் உள்ள காசு போட்டா சாமி மனுஷருமா? அது எப்படி? அப்படி பண்ணா அது சாமியா? அது கூலி. அவ்வளவு. அது நம்பாளுங்க இருக்காங்க, விட்டா சாமி கிட்ட ஆர்டர் போடுவானுங்க. அதுவும் இல்ல, சாமி வச்சு ஆட்டே போடுவானுங்க. நம்மளா ஒரு காட் கிஃப்டட் சில்ட்ரன்.
இந்த ஒரு இது சொல்லுவாங்க, பப்பட் அது கூட சொல்லலாம். ஆனால் அது கூட எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. என்ன ஃபீல்னா, இந்த லைஃப் ஒரு மாதிரி வெறுமையான ஃபீலாக இருக்கு. காலையில் எழுந்துக்க பிடிக்கல, என்ன சொல்றது, சரி இந்த வாழ்க்கையே பிடிக்கலாம், இல்லை சூசைட் பண்ணிக்கலாம்னா அது போடுத்தரும். நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சரி என்ன சொல்றது, வேற ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வர மாட்டுது. வர வர இந்த காத்து இருக்குல்ல, இது கூட எனக்கு ரொம்ப கசக்கிற மாதிரி சுத்தம் அப்படி இல்லை. வாழ்க்கை நாமளும் ஒரு பப்பட்டுங்க, பப்பட். அந்த கையை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தன் ஆப்ரேட் பண்ண ஒரு பொம்மை உருவாகிடுவாங்க, அதான் நம்ம. ஆனால் நல்லா பெரிய ஆள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஒரு சின்ன கொஸ்டின். நீங்களா மார்ச்சூரியில் இருந்துறீங்களா? மார்ச்சூரி அங்கே இருக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த செத்து போன டெட் பாடிஸ் இருக்குல்ல, அது ஒரு கண்ணை ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்களா? ஏம்பா நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க, நான் பார்த்துருக்கேன். 14 hours மார்ச்சூரியில் அது ஒரு கண்ணை மட்டும் பார்த்துருக்கேன். அது ஒன்று சொல்லுச்சு, இந்த செத்தவங்களாம் அந்த மரணத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சாகணும்னு உடனே பயம் வரும். ஆனால் கடைசி நானோ செகண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் லைஃப், இது முடிய போகுது அப்படின்னு ஒரு டைம் இருக்குல்ல, அப்பதான் ரிலாக்ஸ். இது ரொம்ப ஈஸி. டைம் வந்துருச்சு, சொல்ல முடிஞ்சிருச்சு. இந்த முக்க படம் முடிய போகுது, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு ஜாலியாக போகலாம், சந்தோஷமாக போகலாம். இந்த புரிதல் வந்துட்டாலே போதுங்க. உங்கள் லைஃப்பில் உங்களோட கஷ்டம், நஷ்டம், காதல், காமம், இது எல்லாமே ஒரு கனவுங்கிறது புரிஞ்சிடும். நான் ஒரு மனுஷன், நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன், அந்த வாழ்க்கைங்கிறது கனவு, அது புரிஞ்சிடும். நான் ஏற்கனவே ஒரு கனவு கண்டுட்டேன், அதனால் எனக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். புதுசாக எதுவும் இல்லை, நடந்தே திருப்பி 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 நடக்க போகுது, அவ்வளோதான். நான் மறுபடியும் அங்கே தான் வந்து நிற்பேன். லைக் என்ன சொல்கிறது, இந்த நேரம் காலம் இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இந்த நேரம் காலம் எல்லாம் இல்லையா, இது ஒரு வட்டம், சர்க்கிள். அது சுற்றி சுற்றி உங்களை அங்கேயே தான் கொண்டு வந்து நிற்கும். யாரோ ஒருத்தர் தளபதி, எஸ், நல்ல டயலாக். வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவார் இல்லையா, இந்த வட்டம் இந்த நேரம் காலம் எல்லாம் ஒரு சுற்றி 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 உங்களை ஒரே இடத்துல கொண்டு வந்து நிற்கும். அதான் இந்த வாழ்க்கை. நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம், இந்த உலகத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் யாரும் ஞாபகம் வச்சுக்கூடாது, யாருமே என்னை பற்றி பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கூடாது. நானும் இந்த உலகத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கலாம் விரும்பல, தெரிஞ்சு மாட்டேன். ஞாபகம் சொல்லுங்க, ஒன்றும் கிடையாது. நடந்தே திரும்பி 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 சுற்றி சுற்றி அங்கே வந்து நிற்க போகிறேன். இதுதான் வாழ்க்கை. அப்புறம் ஏன் இந்த மரணம், இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. நம்மளாம் ஓட விட்டு என்கவுண்டர் பண்றது. எஸ், நாம செத்தாலும் மீண்டும் பிறப்போம், மீண்டும் வதைக்கப்படுவோம், மீண்டும் இறப்போம். இந்த முடிவிலா வானம் முடிவது உண்டோ? That eternal recurrence. கேள்விப்பட்டிருக்கீங்க, eternal recurrence. நான் இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கும் போது ஏதாவது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இல்லை ஏதாவது மாற்ற முடியுமா? ஒன்றும் கிடையாது. இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இது ஒரு மாய வலை, மீள முடியாத மாய வலை. ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, ஒரு மீள முடியாத மதிக்கெட்டான் சோல். செம்ம வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வார்த்தை. இது ஒரு எழுதுக்கவே முடியாத ஒரு கெட்ட கனவு. அந்த கனவுல இருந்து வர முடியாது. அந்த கனவுக்குள்ள ஒரு கனவு, ஆனா அந்த முதல் கனவு கிடையாது, அது இது ஒரு முடிய போறது கிடையாது.
லாஸ்டா ஒரு சின்ன கதை சொல்றேன். ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி தான். குட்டி ஸ்டோரி. ஒரு சின்ன பையன் விளையாட போறான். கதவு திறக்கிறான். ஒரு புது உலகத்தை பார்க்கறான். வாசல் தாண்டி வெளியே போறான். ஒரு நடல் ஷேடோ வருவது. சாத்தான் பிறக்கிறான். அந்த பையனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். சரி 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 ஓகே. இன்னொரு பழைய கதை சொல்றேன். பழைய கதை. ஒரு பொண்ணு பிறகுறா, விளையாட போறா, சந்தைக்கு போறா, சந்தையில கூட்டத்தில் தொலைஞ்சிட்டான். மறுபடியும் பிறகுறா, ஆனா முழுசா இல்லை. எப்படியோ வெளியே வந்துட்டான். சந்தை குழந்தை கிடையாது, சந்தைக்கு ஒரு பின்னாடி இருந்து ஒரு சின்ன சந்தை குழந்தை வெளியே வந்துட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அதுதான் அரண்மனைக்கு போற வழி. ஆனா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறந்துடும். எனக்கும் மறதி இருக்கு. அது ரொம்ப மோசமான மறதி. அப்ப என்ன சொன்னா, நம்ம கதையில ஒரு மர்டர் இருக்கு, ஆனா ஸ்கிரிப்ட்ல கிடையாது. சரியா? ஸ்கிரிப்ட்ல கிடையாது. நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? Yes, there is a fucking brutal murder. ஒரு கொடூரமான கொலை